வணக்கம். LSC லேப்டாப் சர்வீஸ் தஞ்சாவூர். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கமெண்டில் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டவுட் ஒன்று கேட்டிருக்காங்க. என்னென்னா, லேப்டாப் வந்து ஓவராக ஹீட் ஆகுது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஹீட் ஆகிறதுக்கு வந்து நிறையா வழிகள் இருக்குது லேப்டாப்பு. அதாவது 1, 2 அப்படின்றத வந்து நம்ம சொல்லிட முடியாது. பல வழிகள் இருக்குது. நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் உங்களால் செய்ய முடியும். ஸோ அதை மீறியும் உங்களுக்கு ஹீட் ஆகுது அப்படின்னா, அது வந்து நம்ம ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்து தான் அதை வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ இது எப்படி வந்து ப்ராசஸ் ஆகுது, எதனால் ஹீட் ஆகுது அப்படின்றத வந்து இதை வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். இன்றைக்கி அந்த கேஸ் ஒன்று வந்திருக்கு. என்ன கேஸ் அப்படின்னா, லேப்டாப் வந்து ரொம்ப ஹேங் ஆகுது அப்படின்னு சொல்லி கஸ்டமர் வந்து அவங்களே வந்து ஒரு ஃபேன் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. ஓப்பன் பண்ணி அவங்களே வந்து ஒரு ஃபேன் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபேன் பார்த்திங்கன்னா ரன்னிங்கே ஆகலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு ஃபேன் ஆர்டர் போட்டிருக்காங்க. அந்த ஃபேன் பார்த்திங்கன்னா இது வந்து பழைய ஃபேனு. இது வந்து லேப்டாப்போட பழைய ஃபேனு. பட் ஆனால் லேப்போட இருக்கிறது பார்த்திங்கன்னா, இப்போ அவங்க ஃபிக்ஸ் பண்ணி தான் எடுத்து வந்தாங்க புது ஃபேன் ஓடியுமே எனக்கு அதே சேம் ப்ராப்ளம் தான் சார் இருக்குது அப்படின்றாங்க. ஹேங்கிங் ஆகிறதுக்கும் இதுக்கும் ஃபேனுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. இந்த ஃபேன் பார்த்திங்க அப்படின்னா ரன்னிங் ஆகலை லேப்டாப்பில் அப்படின்னா, கரெக்டாக உங்களோட லேப்டாப் பார்த்திங்கன்னா 15 இல்லை அதிகபட்சம் ஒரு 20 நிமிஷம் ஆஃப் ஆகிடும். லேப்டாப் வந்து டோட்டலாக ஆஃப் ஆகிடும். ஸோ ஹேங்கிங்க்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இப்போ இவங்க வாங்கிட்டாங்க, இது வேஸ்ட்டு தான். அது பிரச்சனை வேறு இடத்துல, பிரச்சனை வந்து ஹார்ட் டிஸ்க் இஷ்யூ. ஸோ பிரச்சனை வேறு இடத்துல இருக்கிறப்ப இதை வாங்கி அவங்களுக்கு வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃபேன் உங்களுக்கு ரன்னிங் ஆகலை அப்படின்னா, உங்களோட லேப்டாப் ½ அன் ஹவர் இல்லை ஒரு 15 நிமிஷம், அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் எப்படியா இருந்தாலும் ஆஃப் ஆகிடும். ½ அன் ஹவருக்கு மேலே ரன்னிங் ஆகவே ஆகாது. நான் சொல்கிறது அதிகம், ½ அன் ஹவர்ன்றது அதிகம். அதிகபட்சம் 15 நிமிஷத்துலேயே ஆஃப் ஆகிடும். ஸோ அது எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்றதை பார்ப்போம் வாங்க. இது வந்து கஸ்டமர் மாற்றின ஃபேன் இது. பட் ஆனால் உங்களுக்கு வந்து இங்கே ரன்னிங்கில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே ரன்னிங்கில் இருக்குது லேப்பு. எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ பிரச்சனை வந்து அவங்களுக்கு இந்த இடத்துல இல்லை. சரி, இன்னும் வந்து ஒரு சில பேருக்கு வந்து டவுட் வரும், இந்த ஃபேனுக்குள்ளே எப்படி டஸ்ட்டு போகுது அப்படின்றத. அது எப்படின்றத நான் காமிக்கிறேன். எப்படி டஸ்ட்டு உள்ளே போகும் அப்படின்றத வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து இதோட பேக் பேனல் இருக்குது இல்லையா, இது வந்து லேப்டாப்போட க்ளோஸர். ஸோ இந்த ஃபேனுக்கிட்ட தான் வந்து இந்த க்ளோஸர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த க்ளோஸர் கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா, இதுக்குள்ளே டஸ்ட்டு போக ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஃபேன் சுற்றுது இல்லையா, கீழே உள்ள டஸ்ட்டெல்லாம் அதை இழுத்து கொண்டு போயிடும் இது வழியாக கொண்டு போயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, இதோட ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறது வந்து இது வழியாக ரெடியூஸ் பண்ணும். பார்த்தீங்கன்னா தெரியும், லேப்போட இதை வந்து இது வழியாக ரெடியூஸ் பண்ணும். இது வழியாக வரும் உங்களுக்கு இந்த வெண்டிலேட்டர். அப்போ இங்கே இழுத்து இங்கே கொண்டு வரப்போ டஸ்ட்டு ஃபுல்லாக இந்த இடத்துல உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். சேர்றப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேப்டாப் வந்து ஹீட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ லேப்டாப் ஹீட் ஆகுது இல்லையா, லேப்டாப்பை வந்து ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி ஹீட் ஆகிறப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்த மட்டும் நம்ம கலட்டி அதில் உள்ள டஸ்ட்டை மட்டும் நம்ம வந்து க்ளீன் பண்ணால் போதும். டஸ்ட்டை க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பி ஃபிக்ஸ் பண்ணிடணும். தெர்மல் பேஸ்ட் வைக்கணுமா, வைக்கக்கூடாது. தெர்மல் பேஸ்ட்டு தேவையில்லாமல் வைக்கக்கூடாது. தெர்மல் பேஸ்ட்டு வந்து எப்போ வந்து லேப்பை வந்து ஆஃப் ஆகுதோ அது ஒரு டைமிங் இருக்குது. அந்த டைமிங்கில் மட்டும்தான் தெர்மல் பேஸ்ட் வைக்கணும். தேவையில்லாமல் எந்த ஒரு இடத்துலையும் கை வைக்கக்கூடாது. லேப்டாப் பொறுத்தளவு ஓவர் ஹீட் ஆகுதா, நீங்கள் பிரிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, பிரித்து இது வரைக்கும் தான் உங்களால் செய்ய முடியும். இதுவே வந்து நீங்கள் பார்த்து தான் செய்யணும். ஏன்னா இதெல்லாம் வந்து இன்ஃபீல்டு பேட்டரி, இதிலே வந்து உங்களுக்கு டைப் ஆகிருக்கும் இந்த மாதிரி பேட்டரிலாம். ஸோ இதில் வந்து போர்டில் வந்து சப்ளை வந்துக்கிட்டே தான் இருக்கும். எனி டைமும் சப்ளை இருக்கும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் மாற்றி கையை வச்சு இதை மாட்டுறது தப்பாக மாட்டிங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு ஷாப்பில் கொடுத்து இன்டீரியர், அதாவது உள்ளுக்குள்ளே பிரித்து நீங்கள் மாட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களேன், இன்டீரியருக்குள்ளே நீங்கள் வந்து ஷாப்புக்கு கொடுத்தே நீங்கள் வந்து அது பண்ணுங்கள். அதுதான் பெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த லேப்டாப் பார்த்திங்கன்னா, ஆனால் அவங்க வந்து எந்த இடத்துல ஏமாந்துருக்காங்க அப்படின்னா, லேப்டாப் வந்து ஃபேன் சுற்றவே இல்லை அப்படின்ற இடத்துல தான் வந்து அவங்க ஏமாந்துருக்காங்க. ஃபேன் வந்து ஒரு சில லேப்டாப்பில் வந்து லேட்டாக தான் சுற்றும். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு சில லேப்பில் வருது பார்த்திங்களா, அது வந்து உடனே சுற்றாது. ஸோ இந்த இதில் வந்து சுற்றுறதுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகும். இது ஃபேன்லாம் சுற்றலை பாருங்கள், எவ்வளோ நேரமாக ஓடிட்டு ஃபேன் சுற்றலை. எப்போ வந்து இது ஹீட் ஆகுதோ, இந்த இடத்துல நான் கை வைக்கிறேன் பார்த்தீங்களா, இது வந்து கையை வைக்க முடியாது, கொதிக்கும். ஸோ இது வந்து என்னென்னா இந்த லேப்பில் சுற்றலை, அதனால வந்து கஸ்டமர் ஏமாந்துட்டாங்க. நான் உங்களுக்கு வந்து ஆன் பண்ண உடனே ஒரு சில லேப்டாப் வந்து ஃபேன் சுற்ற ஆரம்பிச்சிடும். அந்த ஃபேனை காமிக்கிறவாங்க. இந்த லேப்பை பாருங்கள், இந்த ஃபேனை வந்து நான் ஆன் பண்ணலை. பட் ஆனால் இந்த ஃபேன் வந்து ஆன் பண்ண உடனே சுற்ற ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், நான் ஆன் பண்ணுறேன், சுற்றுதா? இந்த பாருங்கள், ஃபேன் வந்து சுற்ற ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். ஃபேன் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு, உங்களுக்கு டிஸ்பிளே வந்துடுச்சு.
ஸோ எதனால் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம எதனால் தெளிவாக சொல்கிறோம் அப்படின்னா, ஏதோ ஒன்று செய்ய போய் நம்ம வந்து பைசா வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. நான் அதனால தான் வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து வீடியோவில் வந்து சொல்லிகிட்டு இருக்க விஷயம் என்னென்னா, சம்மந்தம் இல்லாமல் ஒன்று செஞ்சு சம்மந்தம் இல்லாமல் போய் பைசா வேஸ்ட் ஆகும். இது என்ன இப்போ இந்த ஃபேன் அவங்களுக்கு எவ்வளோக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க தெரில, 1500 நெருங்கி வரும்னு நினச்சிட்டேன். இந்த ஃபேன்லாம் 1500 1800 கிட்ட வரும். எவ்வளோக்கு வாங்கினாங்கன்றது நான் கேட்கல. பட் ஆனால் அவங்களுக்கு பைசா வேஸ்ட்டு. இப்போ திரும்பி என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தாம இப்போ இது வேறு கம்ப்ளைண்ட்டு. இப்போ அவங்க அதையும் ரெடி பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும், எதனால் வருது அப்படின்றத புரிஞ்சிக்கணும். ஸோ நம்ம சேனலில் வந்து அதுதான் நம்ம தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கோம். இது என்னென்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டாங்க, அதனால வந்து டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து ஹீட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் வந்து லேப்டாப்போட கூலிங் பேட்னு சொல்லி ஒன்று இருக்கும். தனியாக ஃபேன் வச்சு, பெரிய ஃபேன் வச்சு கீழே ஃபிக்ஸ் பண்ணுறாப்புல இருக்கும். அது நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கிறாப்புல தான் இருக்கும். உங்களுக்கு வந்து எப்படின்னா, இனிமேல் சம்மர் சீசனில் வந்து அந்த மாதிரி வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 550 600 700 1000 அந்த மாதிரி வரும். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஹீட் ரெடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அவங்களோட டவுட்டை வந்து நான் கிளியர் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஃபார் LSC லேப்டாப் சர்வீஸ், தஞ்சாவூர்.